அனைவருக்கும் வணக்கம். ஹெல்த் அம்பர்லா மூலமாக ஆரோக்கியத்தை பற்றியும் ஆரோக்கியத்தை பற்றிய சந்தேகங்கள் பற்றியும் வீடு தேடி மருத்துவத்தையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய டாக்டர் ஜோசுவா சார் நம்மோட இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இன்னைக்கு ஃபிட்னஸ்னாலே எல்லாருமே ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்குங்க அப்பதான் ஃபிட்னஸ்ன்றாங்களே. உண்மையிலே ஃபிட்னஸை மெயின்டைன் பண்றது எப்படி? ஜிம் தான் அதுக்கான ஒன்னே சொல்யூஷனா? இதற்கு நேரடி பதில் சொல்லணும்னா மிக முக்கியமான பதில் ஆம். பண்டைய காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சைக்கிள் ஓட்டியிருப்பான், ஒரு அம்மிக்கல்லை தூக்கியிருப்பான், கையால துணி துவைச்சிருப்பான். இதெல்லாம் ஒரு வலு மிக்க ஒரு செயலா இருந்தது. இன்னைக்கு அது இல்லை. 30 வயது தாண்டும் போதே நம்மளுடைய தசைகளில் ஒவ்வொரு பர்சன்டா ஒவ்வொரு வருஷத்துக்கு நம்ம தொலைக்கிறோம். அப்ப 40 வருஷத்துல 10-15% நம்ம தொலைக்கிறோம். நீங்க 30 வயதை தாண்டியவர்களா இருக்கும்போது கண்டிப்பாக ஜிம்மு, மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் உங்களுடைய திசைகளை பாதுகாக்கிறதுக்கு மிக மிக அவசியம். இதுல மிக முக்கியமான ஒரு கருத்து, 18 அல்லது 20 வயது நிரம்பியவர்கள் மாத்திரம்தான் ஜிம் போகணும். ஏன்னா போன் முழுவதுமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. 20 வயதுக்கு பின்னாடி தான், கரெக்டாக சொல்லணும்னா 21 வயதிற்கு மேல்பட்டு தான் நீங்க ஜிம்மு பண்ணணும். இல்லாட்டி உங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. 21 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவருமே ஒரு ஜிம்மோ வெயிட் ட்ரைனிங்கோ ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த தசை மேல கொடுக்கறது மிக மிக அவசியம். நன்றிங்க சார். நன்றி சார்.